அடுக்குமாடி ஓரடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4 அடுக்கு பல அடுக்குகளை கொண்ட மாடி வீடுகள் உயரமாக வசித்து வருபவர்கள் எதிர்காலத்திற்கு தேவையாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தினமும் நித்தியமும் வழிபட வேண்டிய அற்புதமான விநாயகர் ஸ்ரீ ஆகாச விநாயகர். கும்பகோணத்திலிருந்து சிவபுரம் செல்லும் சாலையிலே சிவபுரத்திற்கு 2 கிலோமீட்டர் முன்பாக சாலை சந்திப்பிலே பெரிய ஆலமர பொந்துக்குள்ள ஸ்ரீ ஆகாச விநாயகர் மூர்த்தி அற்புதமாக குடிக்கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். இவருடைய மகாத்மியம் சொல்லவும் ஆளாதது. இது மேல்நோக்கு நாள்களிலே, அதாவது சில நட்சத்திரங்களை பற்றி தருகின்றோம். இந்த மாதிரி மேல்நோக்கு நாள்களிலே இந்த ஆகாச விநாயகரை வணங்குவது எப்படி? வாஸ்து நாட்கள் என்று வருடத்திற்கு 8 வந்து அமைந்து நமக்கெல்லாம் உதவுகின்ற ஸ்ரீ வாஸ்து பகவான் விஸ்வப்பிரகாச பிரவேச தரிசனம் நமக்கு அளித்து வருகின்றார். ஸ்ரீ வாஸ்து பகவான் இந்த 8 விதமான விஸ்வப்பிரகாச பிரவேச தரிசனங்களோடு அளிக்கின்ற ஆகாச விஸ்வ பிரகாச பிரவேசம், பாதாள விஸ்வப்பிரகாச பிரவேசம், இப்படி 2ம் கூடுதலாக விண் உலகங்கள் மற்றும் தேவலோகங்களுக்கு மட்டும் உரித்தானவை. கும்பகோணத்திலிருந்து சிவபுரம் செல்லும் மார்க்கத்திலே உள்ள ஸ்ரீ ஆகாச விநாயகர் துவாபர யுகத்திற்கு முன்னிருந்தே இந்த ஆலமரத்தில், துவாபர யுகம் என்றால் பாருங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதுக்கு முன்பாகவே நமக்கு இந்த ஆலமரத்தினுடைய பொந்துக்குள்ளே அமர்ந்து அருளுகின்ற அற்புதமான விநாயகர். தற்போது கோட்டை பைரவர் திருமயம், இரணியம்மன் கோயில் சென்னை மார்க்கத்திலே அந்த தாம்பரத்தை தாண்டி உள்ள இடங்களிலே சித்தி விநாயகர், செங்கல்பட்டு பட்டு விநாயகர், இப்படி அருளும் மூர்த்திகளை நாம் வாகனங்களில் செல்லும்போது தரிசித்து வருகின்ற லட்சாதிபதிகளும் சரி, ஏழையாயினும் சரி, அனைவரும் வாகனங்களை அங்கே நிறுத்தி வணங்கி பின்பு தனது பயணங்களை தொடர்கின்றார்கள். இப்படி ஆகாச மார்க்கமாக செல்லும் தேவாதி தெய்வ மூர்த்திகள், கந்தர்வர்கள், 33 கோடி தேவர்கள், கிம்புருஷர்கள், கோடிக்கணக்கான தேவதைகள் எல்லோரும் தங்கள் தேவ விமானங்களில் விண்ணிலில் நிறுத்தி வழிபட்டு அங்கே செல்கின்ற விநாயக மூர்த்தியே ஸ்ரீ ஆகாச விநாயகர். புஷ்ப விமானமே நின்று அங்கே தேவர்களெல்லாம் வழிபட்டு செல்கின்ற ஆகாச விநாயகரை பற்றி நாம் எத்தனை பேருக்கு தெரியும்? மறந்துட்டோம். பொதுவாக நமக்கு தெரிந்த, நாம் அறிந்த 8 திசைகளை தவிர ஆதி காலத்திலே வாஸ்து மூர்த்தியினுடைய தரிசன வகைகளில் 8, 18, 16, 24 திசைகள் உண்டு. ஒவ்வொரு மூர்த்தியும் ஆகாச வாஸ்து, அந்தர வாஸ்து, சுந்தர வாஸ்து, பশ্চিம வாஸ்து என்று பலவிதமான வாஸ்து நாமங்களை கொண்டு இருக்கின்றது. ஆகாச வாஸ்து தலமான திருவையாறு அருகிலே உள்ள கடுவெளி ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் வழிபடும் முன்னாடி இந்த ஆகாச விநாயகரை வழிபட்டு செல்வது அதி அற்புதமான ஆகாச வாஸ்து பூஜை முறையாக அமைந்து எண்ணற்ற வாஸ்து தோஷங்களை தீர்ப்பதற்கு மிகவும் இந்த விநாயகர் உதவி புரிகின்றார், அருள் புரிகின்றார். பூஜைக்கான மேல்நோக்கு நாள் குறிப்பாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எனப்படும் மிகவும் உயரமான பிளாட்டுகள் கட்டிடங்களை கட்டுவோர் முதலிலே ஸ்ரீ ஆகாச விநாயகரை முறையாக பக்திபூர்வமாக வணங்கி துவங்குவது வேண்டும். முதல் மாடி, 2 மாடி, அதற்கு மேல் உள்ள வீடுகளிலே வாழ்வோர், குடியிருப்போர் ஸ்ரீ ஆகாச விநாயகர், ஆகாச வாஸ்து மூர்த்திகளை அடிக்கடி வணங்க வேண்டும். ஆகாச தேவாதி தேவர்களின் உத்தரவின்றி முதல் மாடியை கட்டவே கூடாது. எனவே முதல் மாடியிலிருந்து எத்தனையோ அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவோர், வாங்கியோர், வசிப்போர் யாவரும் இந்த ஆகாச விநாயகரை, ஆகாசபுரீஸ்வரரையும் நிச்சயமாக வணங்கித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக மேல்நோக்கு நாட்கள், முன்பு சொன்னது போல் ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி இப்படி ஆகிய நட்சத்திர நாட்களிலே இங்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது மிக மிக சிறப்பு. குழந்தை பேறு இல்லாமல் மிகவும் வருந்தி வாடிய நிருக மகாராஜ மகரிஷிகளின் ஆலோசனையின்படியிலே மகரிஷியினுடைய அவருடைய அமைச்சர்கள் புத்திரகாமாட்சி யாகம் கொண்டு செஞ்சார். ஒரு கார்த்திகை மாதம், அந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் 1008 காராம்பசுக்களை தானமாக கொடுத்தார். அந்த காலத்திலே ஒருவருடைய செல்வ செழிப்பு எதை வைத்து கணக்கிடப்பட்டது என்றால், அவர்கள் வைத்திருக்கும் பசுக்களை, காராம்பசுக்களை வைத்து மதிப்பு பெறப்பட்டது. காராம்பசுவின் மதிப்பு அந்த காலத்திலே பல லட்சங்கள் என்று சொல்லுவார்கள்.
இப்பொழுது சொல்ல முடியாது, கிடைக்காது. இந்த மாதிரி மாமன்னரிடமிருந்து காராம்பசுவை தானமாக பெற்ற சோமதேவ சர்மான்னு ஒரு அற்புதமான உத்தமர் இங்கிருந்து கடுவெளிக்கு ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரை தரிசனம் செய்வதற்கு வழிபடுவதற்கு செல்லும் வழியிலே தானமாக வந்த காராம்பசு தறி அவிழ்ந்து கட்டு பிரிந்து இரவில் வழி தவறி மீண்டும் மன்னனின் யாகசாலை அந்த கோசாலைக்கே வந்துவிட்டது. மறுநாள் நடந்ததை அறியாத மன்னர் அதே பசுவை ஜெய்மினி மகரிஷிக்கு அதே கொடுத்துட்டார். பசு தன் கட்டுப்பாட்டை மீறியமையால் சோமதேவ சர்மாவும் பசுவுக்கு நின்னை தானமாக பெறுபவர் பிள்ளையை விட்டு நெடுங்காலம் பிரிந்து வாழும் நிலை ஏற்படணும் என்று சாபமிட்டு விட்டார். இப்படி இந்த விஷயங்களை அறியாத இந்த ஜெய்மினி மகரிஷி அதே காராம்பசுவை தானமாக பெறும்பொழுது அங்கே பசுவை தேடி வந்த சோமதேவ சர்மா எல்லாம் நடந்ததையெல்லாம் பார்த்தார், நடந்ததையெல்லாம் சொன்னார். தானம் செய்ததையே மீண்டும் தான தர்மமாக தானமானதை அறிந்து என்ன சாபம் விளையுமோ என பயந்து மன்னன் திகைத்து நின்றான். ஜெய்மினி மகரிஷியும் உத்தமர்களின் சாபம் நன்மையையே பயக்கும். நீ தானம் கொடுத்த பசு காமதேனுவின் 4 குழந்தைகளான புத்திரிகளான விமலை, பட்டி, சபலி, நந்தினி இப்படி 4வராலும் இந்த பூமியிலே புனிதமாக போஷித்து வளர்க்கப்பெற்றது. எனவே இதற்கு இந்த பூமியை விட்டு பிரிய மனமில்லை. இனி ஏனும் கோசுத்தம் ஓதி பசுக்களின் மனநிலையை அறிந்து பசுக்களை தானம் அளிப்பது தானத்தின் மேன்மையை அற்புதமாக விருத்தி செய்யும். இந்த பசுவை யாம் அளிக்கும் தானமாக நீயே வைத்துக்கொள் என்றால் சோமதேவ சர்மாவின் சாபப்படி இந்த பசு உன்னிடம் இருப்பதால் பிள்ளையை பெறுதல் வேண்டும் என்ற அவருடைய சாபம் பலித்திடுமாறு உனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும். ஆகையினால உத்தமர்களின் சாபமன்று விதியை முன்னரையே உணர்த்தும் நல்லுரைகளே அவை என்று நினைத்துக்கொள். நீயே பிள்ளையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை வருகையிலே அந்த சமயத்திலே அடியேனின் சில பரிகாரங்களை அளிக்கின்றேன் என்றார். என்ன? ஆமநாசனம். கார்த்திகை மாத புண்ணிய தான தர்ம காரிய புண்ணியத்தால் நிருகன் ஒரு பிள்ளையை பெற்றார். அந்த மகரிஷி பெற்ற பிள்ளையுடன் பாத யாத்திரை புரியும் நேர்த்தியை கனிய வைத்திட மன்னன் தன் மனைவியுடன் புனித யாத்திரை தொடங்கி ஓரிடத்திலே ஆமநாசன தீர்த்தத்தை அடைந்தார்கள். இதில் கோதானம் செய்த பிறகு நீராட வேண்டும் என்பது விதி நியதி, அதான் முறை. இதை அறியாமல் மன்னன் அதில் நீராட செல்லும்போது ஆமநாசனம் எனில் கர்ம வினைகளை நசிக்கும் தீர்த்தம் என்பது பொருளாகும். தான நியதியை அறியாது அந்த மன்னன் நீராடியதால் புத்திரப்பேற்றை தடுத்த சந்தான அந்த தோஷமானது அகன்றாலும் நியதியை மீறியதால் அரசர் ஆமையாக மாறினார். பூர்வ ஜென்மத்திலே யோக நிலையிலே மருத்துவபூர்வமாக ஆமை பஸ்மத்தை உண்டான். ஆனால் அந்த பஸ்மமானது சினையாக இருந்த மீனை உண்ட ஆமையின் உடல் ஓட்டில் இருந்து பரிபக்குவமானதால் சந்ததி சாபம் ஏற்பட்டு தற்போது ஆமையாக மாறினான். தன் மனைவியை பாத யாத்திரை நிறைவு செய்துவிட்டு நாட்டிற்கு திரும்ப செய்து பிள்ளையை பெரியும் சாபத்தையும் நிவர்த்தி செய்து ஆமை வடிவிலே கடும் தவம் புரிந்து ஆமநாசனம் செய்தமையால் பல புண்ணிய நதி கடல் தீர்த்தங்களிலே ஆமை வடிவிலே நீராடி நதி கடல் மூலமாக துவாரகையை அடைந்தான். துவாரகையை வெள்ளத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனின் மாளிகைக்குள் புகுந்து அங்கே தவ புண்ணியத்தால் ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் பெற்றார். கர்மங்களை நசித்து யோக ஜோதி சக்திகளை பெற்றதனால் ஸ்ரீ கிருஷ்ணரும் தாம் எப்போதும் இடுப்பில் குடியிருக்கும் ஆலமர சமித்தாலும் தம் திருக்கரங்களாலும் ஆமையை ஸ்பரித்திட்ட, அதாவது தொடுவதற்கு ஸ்பரிசம் என்று பெயர். மன்னன் உத்தம நிலையை அடைந்தார். கலியிலே சொச்ச வினைகளை அனுபவித்து எம்மை அடைவாய் என கிருஷ்ணரும் உரைத்து தாம் விஷ்ணுபதி புண்ணியகால பூஜைக்காக கும்பகோணம் அருகிலே அலவந்திபுரம் செல்வதாக கூறி ஆமையையும் தேவ விமானத்திலே ஏற்றிக்கொண்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே ஆகாச மார்க்கமாக தனது இடுப்பில் இருந்த ஆலமர சமைத்து குச்சியிலால் பூமியால் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி மன்னனை ஆமை வடிவில் இறக்கிய இடமே இன்றைய ஆகாச விநாயகர்
பொதிந்து அருளும் ஆலமரமாக இருக்கும் என்பதை இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமை வடிவிலே மன்னனும் துவாபர சக்திகளும் கலியுகத்திலே நல்ல சந்ததிகளும் சக்திகளும் நிறைந்த இந்த ஆலமரத்தின் அருகே அந்த காலத்திலே பொதிந்த ஆமநாசன தீர்த்தத்திலே உறைந்து இங்கு நிதமும் ஸ்ரீ ஆகாச விநாயகரை துதித்து வந்தார். அபூர்வமான இங்கு நில ஆமைகள் வருவதை சில பேர் பார்ப்பார்கள். எங்குமே ஆமைகளை ஒருபொழுதும் அடித்து துன்புறுத்தக்கூடாது. அவற்றை பத்திரமாக அவரவர் ஊர் அருகில் உள்ள கிணறு, குளம், ஏரி, ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளை சேர்ப்பதும் ஒரு உத்தம அறப்பணி. இது நல்ல ஆண் சந்ததிகளை தரவல்ல அறப்பணி சந்ததியும் ஆகும். சந்ததி தழைக்கும் தக்க ஆண் சந்ததி வேண்டுவோர் ஜாதகபூர்வமாக புத்திர பாவனம் கூடிட இவ்வாறு ஆமைகளை பிறர் இம்சை செய்யாமல் நீர்நிலைகளில் சேர்த்து வருவதால் 32 விதமான அறங்களிலே பிராணி ஜீவ பல தர்மங்களிலே இதுவும் ஒன்றாகும். இங்கு ஆகாச விநாயகர் ஆலமர அடிப்பகுதியில் ஆலமர பொந்தையே கர்ப்ப கிரகமாக கொண்டு அருள்கின்றார். எல்லோரும் சென்று வழிபட்டு வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளால் அருணாச்சலம்.